இருப்பீங்கல்ல, ஆமாங்க. எப்படிமா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆ. ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆ. நம்மளுக்கும் பிடிச்சிருக்குது. எம்ஜிஆருக்கு அடுத்தது அவர் வர்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓகே. அதனால எங்க பேரன் ரொம்ப ஆசைப்பட்டாரு வந்து பார்க்கணும் வாங்கன்னு சொல்லி கூட்டாங்க வந்தோம். மெயினா தண்ணி வாங்கி கொடுங்க. யாருக்கு? அவரு விஜய்க்கு தண்ணி விஜய் வாங்கி சாருக்கு வந்து நீங்க தண்ணி வாங்கி தரீங்களா? விஜய் சார் வராருமா தண்ணி வாங்கி கொடுங்க. ஆ. அவரு தண்ணி தாகத்தோட வருவாரு அப்படின்னாப்ல. ஆ. அதனாலயே நம்ம கவசி கூட்டணும் அந்த எவ்வளவு எந்த அளவுக்கு அவருக்கு பாசம் வச்சிருக்காரு பாருங்க. சின்ன அவருக்கு எதுவுமே தெரியாது. விஜய் பத்தி எதுவுமே தெரியாது. ஆனாலும் அவர் மேல அந்த அளவுக்கு பாசம் இருக்கு இல்லையா? விஜய் சாருக்காக தண்ணி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தண்ணி வாங்கி வந்து வச்சிருக்கோம். கண்டிப்பா. நல்லா பண்றாப்புல வருவாரு. மக்கள் நிறைய ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நல்லா கண்டிப்பா வருவாரு நம்பிக்கை இருக்கு. எங்களை மாதிரி தூய்மை பணியாளர் கண்டிப்பா பர்மனன்ட் பண்றேன்னு சொல்லிக்கிறாரு. கண்டிப்பா பண்ணுவாரு நம்பிக்கை இருக்கு. அவர் பண்ணுவாரு நாங்க நம்புறோம். எம்ஜிஆர் சாருக்கு அடுத்து அவர் வந்து அவர் கண்டிப்பா அந்த அந்த இடத்துலதான் நாங்க அவரை பாக்குறோம். ஏன்னா நாங்க குழந்தையா இருக்கும்போது எம்ஜிஆர் கிட்ட அந்த அளவுக்கு நாங்க ஓடணும். இப்ப நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் கிட்ட அந்த crowd இப்ப equal ஆ ஆமா அதுக்கு மேலயே இருக்குதுங்க. அதுக்கு மேல இருக்கு. அதுக்கு மேலயே இருக்குது இது. அது கம்மியாலாம் இல்ல, அதுக்கு மேலயே இருக்குது இது. நாங்க சின்ன வயசுல பார்த்த கூட்டத்தோட இப்ப அதிகமாவே இருக்குது இது. இப்ப 2026 இருந்து ஒரு சிஎம் ஆயிரும். கண்டிப்பா ஆகலாம். ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகுவாரு. இவருக்கு வந்து இப்ப ஆதரவு அதிகமா இருக்குல்ல, இப்ப எத்தனை இடத்துல ஜெயிப்பா நினைக்கிறீங்க? 234 தொகுதியில கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா அவருதான் வின்னரு. அவருதான் வருவாரு.